இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசா வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம். நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார். நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார். ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்குது என்பதை மறந்துடக்கூடாது. ஒன்றியத்தை ஆண்டுக்கு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் 6 மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சு விட்டு வந்து இங்க சும்மா வாயை திறந்தா பொய் ஆனா நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்கிறோம் என்று. ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்ல சார் அது. அந்த சாசனத்துல எங்க சார் மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது? முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமக சிக்ஷா அபியான் என்கிற நிதிக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித் குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு.